ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மென்டல் அபிலிட்டியில் HCF ரிலேட்டடாக ஒரு சம் பார்க்கலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 டேர்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. x² + 4x - 12 அப்படின்னு. இதை வந்து நம்ம என்னென்னா முதல்ல என்னென்னா 2 ரூட்டாக நம்ம பிரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், x² + 4x - 12. 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரணும்? -12 வரணும். ப்ளஸ் பண்ணால் என்ன வரணும்? 4 வரணும். அப்படின்னா அந்த நம்பர் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். 12னா என்னென்ன நம்பரால் பெருக்குனா 12 வரும்? 12யும் 1யும் பெருக்குனா 12 வரும். 2யும் 6யும் பெருக்குனா 12 வரும். 3யும் 4யும் பெருக்குனா 12 வரும். இந்த 3 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. பட் ஆனால் இந்த பாசிபிலிட்டி சுத்தமாக வராது. ஏன்னா இதுக்கும் 4க்கும் சம்மந்தமே இல்லை. 12லேருந்து 1 மைனஸ் பண்ணாலும் சரி, இல்லை ப்ளஸ் பண்ணாலும் எது பண்ணாலும் வராது. ஸோ 2வும் 6ம் பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா 6லேருந்து -2 போச்சு அப்படின்னா என்ன வரும்? +6 இருக்குது, -2 அப்படின்னா என்ன வரும்னா 4 அப்படின்னு நம்மளுக்கு வரும். அதனால் என்ன ஆன்சர் வரும்னா x - 2 x + 6 அப்படின்னு இதுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? இதை பார்க்க தேவையில்லை. அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அடுத்ததில் என்ன சொல்லியிருக்காங்க? x³ + 6x² - 16x. க்யூபுன்னு கொடுத்துருக்காங்க. க்யூபை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ எக்ஸை வந்து வெளில எடுத்துகிட்டு வரும். வெளில எடுத்தால் x² + 6x - 16 அப்படின்னு வரும். இப்போ என்ன, நான் பெருக்குனா வந்து என்னென்னா -16 வரணும். ஆட் பண்ணால் +6 வரணும். அப்படின்னா என்னென்ன வரணும்னு பார்ப்போம். 16க்கு என்னென்னலாம் வரலாம்? 16 1 வரலாம், அது வராது. அடுத்து 2 8 வரலாம். அடுத்தது 4 4 வரலாம். இவ்வளோ தானே வரலாம். ஃபஸ்ட்டு இது வராது. 16 1 4 4 2 பண்ணால் 0 ஆகிடும். ஆட் பண்ணாலும் 8 தான் வரும். இதுதான் வந்து வரும். இங்கே -2 வச்சுக்கிட்டு இங்கே +8 வச்சுருந்தா வரும். அந்த மாதிரி போடுங்க. எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். இங்கே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா x - 2, அடுத்தது பார்த்திங்கன்னா x + 8 அப்படின்னு ஆகும். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்? HCF அப்படின்னா என்ன இருக்கணும்? ரெண்டுத்துலேயுமே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஏற்றுப்போம். ரெண்டுத்துலேயுமே என்ன இருக்குது? இந்த பக்கம் x இருக்குது, இங்கே x இருக்கா அப்படின்னா இல்லை, அதனால் தேவையில்லை. இங்கே x - 2 இருக்குது, இங்கேயும் x - 2 இருக்குது. அப்படின்னா ஆன்சரில் என்ன இருக்கணும்? x - 2 இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். x + 6 இருக்குது, இங்கே இருக்கா அப்படின்னா இல்லை. அப்போ ஆன்சரில் என்ன வரணும்? 2 பக்கமும் x - 2 மட்டும் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து x - 2 அப்படின்றது தான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ப்ராப்ளத்தோடு பார்க்கலாம். தேங்க்யூ.